அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாய் பிள்ளை உறவப்பா, உமக்கும் எனக்கும் நீர் இல்லை என்றால் என் வாழ்க்கை கசக்கும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். 1902 ஜூன் மாதம் 1ஆம் தேதி நமது அட்வென்ட் வரலாற்றின் பொன்னேடுகளால் பொறிக்கப்பட்ட நாளாகும். ஏனென்றால் 1880 நமது அட்வென்ட் ஸ்தாபனம் துவங்கப்பட்டு கல்வி அறிவு, சமுதாய சேவை, பத்திரிகை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தொழிற்கல்வி போன்ற பணிகள் 22 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வந்தது. அதற்கு பின் 1902 தான் ஆண்டவரின் அனாதி நோக்கத்தால் முதல் ஆதி திருச்சபை இந்த கிண்டி மண்ணில் வித்திடப்பட்டு மேலும் பல கிளை சபைகள் உருவாக்கப்பட்டன. இப்படி சுவிசேஷம், கல்வி, சமூக சேவை, பத்திரிகை ஊழியம் போன்ற நற்பணிகளின் பிறப்பிடமாகவும் ஆதி திருச்சபை என்ற பெயருக்கும் உரிய கிண்டி அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்து ஜெனிதாவாகிய நான் பேச வந்துள்ளேன். மிஷனரிகள் மட்டும் இல்லைன்னா இந்தியா சுடுகாடாக இருந்திருக்கும். இதுவே நாத்திகரான தந்தை பெரியாரின் கூற்று. சும்மா இல்லைங்க, அநேகமான பாடுகளை இந்த மிஷனரிகள் பட்டிருக்கிறார்கள், அநேக சாதனைகளையும் இந்த மிஷனரிகள் பட்டிருக்கிறார்கள். இப்படி அநேக சாதனைகளில் ஒரு சிலவற்றை நான் உங்களிடம் கூற வந்துள்ளேன். பெனிக்விக் அவர்கள் முல்லை பெரியார் அணையை கட்டினார். கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் யாருமே தொட முடியாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரித்து வந்தார். ராகினி அவர்கள் சிறை கைதிகளுக்கு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். ஜியு போப் மற்றும் சீகன் பால் அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பாடுபட்டார்கள். ஐடா ஸ்கட்டர் அவர்கள் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியை உருவாக்குவதற்கு காரணமாயிருந்தார்கள். இப்படி அநேக சிறப்பான மிஷனரிமார்கள் இருந்தும் நமது அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனம் உருவாக மிக பெரும் காரணமாயிருந்த கேப்டன் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அவர்கள் என் மனம் கவர்ந்த மிஷனரியாய் திகழ்கிறார். கேப்டன் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அவர்கள் ஒரு அமெரிக்க நாட்டவர். அவர் 1880 ஒரு இராணுவத்தில் பணிபுரிந்து 1880 ஓய்வு பெற்று இந்தியாவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அதற்கு பின்பாடாக 1882 பைபிள் பேனர், அதாவது வேதாகம கொடி என்கின்ற பத்திரிகையை தொடர்பு கொண்டு தென்னிந்திய மொழிகளில் மொழியாக்கம் செய்து தமிழிலும் தெலுங்கிலும் மொழிபெயர்த்து வந்தார். இவருக்கு மொழிபெயர்க்க காரணமாயிருந்த பிலதெல்பியர்கள் மாத்திரமல்லாமல் ரெவரண்ட் கிறிஸ்டியன் மாசிலாமணி அவர்கள் பேருதவியாயிருந்தார். இந்த பைபிள் பேனர் என்கின்ற இந்த பத்திரிகையை அமைப்பதற்கு கூட்டு முயற்சியாய் இருந்த இவர்களது சாதனையை அட்வென்ட் ஸ்தாபனம் உருவாக பெரிய காரணமாய் இருந்தது. அதற்கு பின்பாடாக அட்வென்ட் ஸ்தாபனம் உருவாக காரணமாய் இருந்த ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அவர்கள் இந்தியாவில் முதல் அட்வென்ட் கிறிஸ்தவர் என்ற சிறப்பை பெற்றார். அதற்கு பின் 1882 முதல் 1910 வரை மேற்பார்வையாளராக அட்வென்ட் ஸ்தாபனத்தில் பணிபுரிந்து வந்தார். இப்படி பல சபைகள் உருவாக காரணமாயிருந்த ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அவர்கள் 1910 கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். சும்மா இல்லைங்க, மிஷனரிமார்கள் இளம் வயதிலேயே தனக்கு வசதியான அழகான சொந்தமான நாட்டை விட்டுவிட்டு இந்தியாவிற்கு வந்து மொழிகளை கற்று பெரும் பாடுகளை பட்டு இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மார்க் 16:15 கூறியிருக்கிற வண்ணமே, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற வேத வசனத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இதில் நீங்களும் நானும் நம்மளையும் சேர்த்தது ஆண்டவரின் சித்தமாயிருக்கிறது. இப்படி அனைத்து அட்வென்ட் ஸ்தாபனத்தில் இருக்கும் விசுவாசிகள் இந்த தியாகங்களை மனதிலும் உணர்விலும் நினைத்து கொண்டு அதை கலைந்தாய்வு செய்ய வேண்டும். இப்படி அநேக தியாகிகளால் உருவாக்கப்பட்ட இந்த அட்வென்ட் ஸ்தாபனத்தின் பங்காளியா இருக்கிற நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.